ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்புதேவா சேனல். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு போட்டிருந்தேன் திருப்பதி போகிறது பற்றி. இப்போ செகண்ட் பார்ட்டு அது பாருங்கள். இப்போ தான் ஹோட்டல்லேருந்து வெளில வந்தோம். நைட்டு தூங்கிட்டு ஏஞ்சி வந்திருக்கோம். முகத்தை பார்த்தாலே தெரியும். இப்போ போயிட்டு இன்னும் ப்ரெஷ்ஷு சோப்பு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு. போகிறப்ப நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ காலையில் மணி வந்து ஒரு 7 இந்த டைமுக்கு எழுந்திரிச்சு நம்ம குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் வேணும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணி தான் நம்ம குளிச்சுட்டு கிளம்பணுங்க. எப்பயுமே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே கிடைக்கும். ஹாட் வாட்டர் கிடைக்கும், அது மாதிரி எல்லா பொருட்களும் நம்ம கடையில் வாங்கலாம். அது வாங்கிறதுக்காக தான் இப்போ கடைக்கு போகிறோம். மெயினாக வந்து இது செகண்ட் பார்ட்டு. இதை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டு செகண்ட் பார்ட் வீடியோவை பாருங்கள். ஓகேங்க, வாங்க திருப்பதி மார்க்கெட்டு கடைங்கள்லாம் காமிக்கிறேன். இது வந்து கீழ் திருப்பதி தான். நம்ம இங்கே கடைங்கள்லாம் எப்படி இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, பர்ச்சேஸ்லாம் முடிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ மேல் திருப்பதிக்கு வந்துட்டோங்க. பாருங்கள் மேல் திருப்பதி வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய லைட் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நேத்திக்கு தான் தொடங்கியிருக்காங்க இந்த வைகுண்ட ஏகாதசி. ஹாய் கைஸ், பாருங்க, பேசு. ஹாய் கைஸ், பாருங்க இப்போ திருப்பதி நைட்ல இந்த எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசிக்காக அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட என்னமா இது புளியம்பழம் எவ்வளோ பேர் இங்கே பாருங்களேன் கைஸ். வீடியோ எடுக்கும் போது தான் தெரியுது. அவதார் படத்தில் புளியங்காய் பூ காய்ச்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெரிய பெரிய புளியங்காவாக இருக்குது. வீடியோ எடுக்கும்போது தான் நானே பார்த்தேன். ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். ஸோ இந்த டெக்கரேஷன் நல்லா இருந்ததாக தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எடுத்தாச்சா? பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது டெக்கரேஷன்லாம். வைகுண்ட ஏகாதசிக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து கோயில் போகிற இடத்துல தான் இந்த வழி வருது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், இந்த பக்கம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். அப்புறம் போகிற வழியில் நிறைய கடைங்க இருக்குங்க. இந்த கடைங்கள்லாம் வந்துட்டு என்னென்ன பொருள் இருக்குது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கையில் நிறைய கேஷ் கொண்டு வாங்க. பேடிஎம், ஏடிஎம் எதாக இருந்தாலும் கொண்டு வந்துட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு திருப்திகரமாக எல்லா பொருளும் கிடைக்கும் இங்கே. நிறைய வளையல் கிளையல் அது இதுன்னு நிறைய ஐட்டங்கள் இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து நமக்கு புதுசான பொருள்லாம் இருக்கும். அவ்வளோவா புதுசுன்னு சொல்ல முடியாது, நம்ம ஊரில் கிடைக்கிற பொருள் தான். இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த ஆந்திரா ஸ்டைலில் கூட இருக்கும். அதனால் பார்த்து வாங்குறதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க போகலாம். இப்போ ஒரு வழியாக எல்லா கடைகளையும் தாண்டி நடந்து வந்தாச்சுங்க. கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் மூலவர் பாருங்கள். அதோ தெரியுது பாருங்கள், கோபுரம் தெரியும். இங்கே வந்துட்டு நிறையா வந்து கோவிலுக்கு முன்னாடி ஜனங்கள் பக்தர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. கோபுரம் தெரியுது இல்லைங்களா, கும்பிட்டுக்கோங்க. இந்த கோபுரத்துக்கு முன்னாடி தான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அப்புறம் பெருமாளுக்கு நம்ம மேலே திருஷ்டிலாம் இருந்ததுன்னா திருஷ்டி பரிகாரம் பண்ணுறதுக்காக இந்த சூளெல்லாம் வச்சு அந்த இடத்துல தேங்காய்லாம் உடைப்பாங்க. அந்த இடமும் அங்கே தான் இருக்குது. நீங்களும் ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை இருந்தது பெருமாள் கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வேண்டிக்கோங்க, நிறைவேறும். நம்ம நேராக போக முடியாதவங்க இங்கேருந்தே நம்ம வந்து வீடியோ பார்த்தே வேண்டிக்கலாம். பெருமாள் தான், அது நேரில் தான் போய் வேண்டணும்னு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. நல்லது. பாருங்கள் நைட்டில் வந்து எவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணி எவ்வளோ பளிச்சுன்னு பார்க்கவே கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் வந்து கோபுரம், மெயின் கோபுரம். அதான் உங்களுக்கு அப்படியே காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து சரியான கூட்டம் திருப்பதியில். ஏன்னா 2 டேஸாக வந்து அந்த ப்ரீ தரிசனம் ஓப்பனே பண்ணல, நாளைக்கு தான் பண்ண போகிறாங்க. ஆமாம், அதனால் நான் சரியான கூட்டம் கோயிலில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கியூ எப்படி இருக்குமோ தெரியல. எவங்க மயக்கம் போடுவாங்க என்ன ஆகும்னு தெரியல. அது வைகுண்ட ஏகாதசி கோயில் தான் எவ்வளோ அலங்காரம் போயிடுச்சு. ஆமாம், எல்லா அலங்காரமும் அழகாக இருக்குமா, செம்மையா இருக்கு. பார்க்க ஒரு வைப்பா இருக்குல்ல, சூப்பரா. இந்த மாதிரி அதோட இந்த கூட்டமும் அதிகமா இருக்குங்க. இவ்வளவு கூட்டம்லாம் இருக்குல்ல, கோவில் வந்துட்டு அந்த அளவுக்கு வைப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. எப்படி கேட்டாலும் இப்போ லீவ் இருக்கும் தானே, விடுமா லீவ்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டேல கண்டிப்பா வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, சாமி கும்பிடுங்க. அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? வாங்க நம்ம கீழே போய் கும்பிடலாம். இதான் லட்சுமி நரசிம்மர். ஓ ஆமாம் ஆமாம், கரெக்ட்.
நீ பேசுறமா அழகா நான் ஒண்ணும் ஆஞ்சநேயர் சன்னதி வாங்க நம்ம சாமி கும்பிடலாம். பெருமாள் பாருங்க, அங்க பெருமாள் காமிக்கிட்டு நான் கோபுரம் பெருமாள் அங்க இருப்பாரு. அதுக்கு எதிர்ப்பு அங்க வந்து தீபம் விளக்கேற்றலாம், சூட ஏற்றுறது, தேங்காய் உடைக்கிறது. நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு வந்துட்டு திருஷ்டி பரிகாரம் எல்லாம் வேண்டியது, ஆயில் கொடுக்கறதுல வந்துட்டு தேங்காய் உடைச்சி விளக்கேற்றுவாங்க. கற்பூரம் வாங்க அது பார்க்கலாம். பெருமாளுக்கு முன்னாடி உடைக்கணும்னு சொல்லு. பெருமாள் கோபுரத்துக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறேன் இருக்கு. இதை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கெடுதல் யாராவது விளைவிக்கிறாங்க, தீங்கு இருக்குன்னா அதெல்லாம் கழிவுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு உடைச்சிங்கன்னா நல்லது நடக்கும். இப்போ உடைக்க போறோம். அதுக்குள்ள கூட்டம் கூடிடுச்சு. நீ உட பார்த்து உட. அப்படியே சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வைங்க. திருஷ்டி ஓமல் பரிகாரம் போகணும், கண்ணாறு போட்டவங்களாம் இதாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வைங்க. கும்பிடுப்பா, அப்படியே சாமி அங்க கோபுரம் பார்த்து கும்பிடு. கற்பூரம் வாங்கிட்டே கொடுத்தா குடுமா. பார்த்து பாப்பா. ஆடிக்கெல்லாம் கருப்புறமே இன்னைக்கு கும்பிடு கும்பிடு, நீ கும்பிட்டுட்டு வா. நான் கும்பிட்டுக்கிறேன் வா. பார்த்து வா. ஏய் நீங்க வரமாட்ட, வெளியில வாங்குற என்ன சூடம் வச்சிருக்க ಏನಾಗಿದೆ ಆರಾಗಿನೇ ಬೇ நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. இங்கே தான் வந்துட்டு நம்ம தேங்காய் பழம்லாம் வாங்கி உடைக்கணும், திஷ்டி கழியும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய கடைங்க இருக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதி ஃபோட்டோ, இன்னும் நிறைய முருகன், விநாயகர்னு நிறைய ஃபோட்டோஸ்லாம் விற்கும். அப்புறம் மணி, பூ, இந்த மாதிரி பூ ஐட்டம் எல்லாமே இருக்குங்க இங்கே கிடைக்கும். திருப்பதியில் தான் ஒன்று, நிறைய கடைங்க இருக்கும். பாருங்கள் நீங்கள்.
இங்கே தான் மூலவர் பெருமாள் இருக்காரு. அதுக்கு முன்னாடி கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதனால் கோபுரம் பார்த்து நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. இப்போ திருப்பதிக்கு வந்து நேராக தான் கும்பிடணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருந்தபடியே அவரை மனமுருக நினச்சா நல்லது நடக்கும். அதனால் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. கோபுரம் காமிக்கிறவங்களுக்காக பாருங்கள். வைகுண்ட ஏகாதசிக்காக இவ்வளோ அலங்காரங்க. பார்க்கவே கோயில் அப்படியே தகன்னு மின்னுற மாதிரி இருந்துச்சு. மின்னுது தான், அந்தளவுக்கு பெருமாள் வந்துட்டு பணக்கார சுவாமி இல்லை, அதனால் வந்துட்டு அவருக்கு அலங்காரம்லாம் மிகப்பெரியதாக இருக்கும். அதோட இன்னொரு அலங்காரம் காட்டுறேன் பாருங்கள், அது இன்னும் இதாக இருக்கும். பெருமாள் பாருங்கள், கிட்ட க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். வைகுண்ட ஏகாதசிக்கு அவர் சயன கோலத்தில் இருப்பார். அதுதான் உங்களுக்கு பார்த்தது நீங்கள் இப்போ பார்க்குறது. స్వామివారి అభిషేకం నందున భక్తులు విశ్రాంతి తీసుకుని ఉదయం 10 గంటలకు క్యూ లైన్లోనికి ప్రవేశించవలసిందిగా కోరుచున్నాము. ఓం నమో వెంకటేశాయ. భక్తులకు విజ్ఞప్తి, ప్రస్తుతము వైకుంఠం 2 కంపార్ట్మెంట్ మరియు నారాయణగిరి చెట్లు అన్ని భక్తులతో పూర్తిగా నిండి ఉన్నది. உள்ளால காமிக்க முடியாது, ஃபோனே பிடிங்கி வாங்கிட்டு வெளியில கோபுரத்தையாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல்ன்றதுனால அலங்காரம்லாம் பண்ணி பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து கோபுர தரிசனம் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லை வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா திருப்பதி கூட வந்து நேராக வந்து சாமி ప్రస్తుతము వైకుంఠం 2 కంపార్ట్మెంట్ మరియు నారాయణగిరి చెట్లు అన్ని భక్తులతో పూర్తిగా నిండి ఉన్నది. కావున రేపు ఉదయం స్వామివారి అభిషేకం ఉన్నందున భక్తులు ఉదయం 10 గంటలకు క్యూ లైన్లోనికి ప్రవేశించవలసిందిగా కోరుచున్నాము. ఓం నమో அப்படின்னா வந்து உள்ள கருவறையில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அதே மாதிரியும் ஒன்று இங்கே செஞ்சு வெளியில் வச்சுருக்காங்க. அது ஸ்பெஷலுக்காக செஞ்சுருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ கூட்டத்தினால ஸ்பெஷல் இல்லை, நியூ இயர் ஸ்பெஷல் அழகாக அதே மாதிரியே நல்லா பெருசாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்களுமே பாருங்கள், ஓகேவா? ஓகே பார்த்துக்கோங்க. நீ என்ன சொல்லணும்னு சொல்லிடுங்க. பேசிட்டேன் நீ. அதான் இங்கே வந்து பெருமாளோட அருள் வந்து ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் எப்பவுமே பெருமாளை வந்து கொண்டுங்க. இன்னும் உங்களுக்கு போக முடியும். வாசனை அருளையும் வழங்கக்கூடியவர் நம்ம பெருமாள். அதனால் சிவன் பெருமாள் தான் சொல்லுவாங்க. நாங்கள் நீங்களும் கும்பிடுங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கணும், மனசு திருப்தியாக பேசி கொடுத்தோம். அதுதான் சொல்ல முடியும். அப்புறம் என்ன வேறு வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம். ஓகே, பை பாய். சொல்லு, பேசு. எவ்வளோ அலங்கார கரும்பெல்லாம் வச்சு நிறைய சோளம் வச்சு அவ்வளோ அலங்காரம் நல்லா இருக்கு. சாரி சாரி போயிட்டு மூலவருக்கு போயிட்டு வர்றேடா பார்க்கறதுக்கு பாத்தியா கருப்பெல்லாம். ஆமாம் ஆமாம், சோளம் பூ அலங்காரம் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு பார்க்கறதுக்கே. இந்த மாதிரி அலங்காரம் இப்போதான் நான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா வைகுண்ட ஏகாதசி சூப்பராக இருக்கு. ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன். பா எவ்வளோ கரும்பு, சோளம், திராட்சை கொத்து, பூ, அது இதுன்னு சொல்லிட்டு அலங்காரங்க. மூலவருக்கு முன்னாடி பெருமாள் சன்னதி இருக்குல்ல, மூலவருக்கு முன்னாடி இந்த இடத்துல இவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்பா 1000 கண் வேணுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் பெருமாள் வந்துட்டு சயன கோலத்தை பார்த்தீங்கல்ல, அதுவும் வந்து மூலவருக்கு முன்னாடி தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடம் எதுன்னு நல்லா பாருங்கள், கோபுரத்துக்கு முன்னாடி. ஓகே, நாங்கள் வந்துட்டு இன்னும் நிறையா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். அதனால தான் இந்த இடத்துல நின்று ஒரு கிளிப் எடுத்துருக்கோம். அங்கேயும் எடுத்துருக்காங்க தம்பி. சூப்பராக இருக்குது இந்த அலங்காரம் எல்லாமே. பார்த்துட்டு கோயிலை விட்டு போகிறதுக்கே மனசு வரல, அந்த அளவுக்கு இருக்குது. என்ன பண்ணுறது, பனி பெய்யுது, தம்பிக்கு உடம்பு சரியில்லை. நீ சொல்லி நம்ம உடம்பு சரியில்லை. ஆமாம் கைஸ், உடம்பு சரி. இங்கே வந்து இது பெருமாள் வந்துட்டு பார்க்கடல்ல இது பண்ணுவாங்கல்ல, ஆழகால விஷம். ஏன் நீ போயிட்ட? பேசு. ஆழகால பாம்பு தான், அந்த பாம்பு வாசுகி பாம்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மேலே உட்காந்துருக்கிறாரு. பக்கத்தில் மாண்டாளமும்
ஓகேங்க. எல்லா மக்களுக்காகவும், நம் நாட்டுக்காகவும் நல்லபடியாக எல்லாரையும் நல்லா வைக்கணும்னு சொல்லி வேண்டியாச்சு. பெருமாள் கிட்ட திருப்தியாக இருந்துச்சு. அடுத்து லட்டு வாங்க வந்திருக்கோம். வாங்கிட்டு நம்ம கீழ் திருப்பதி போக வேண்டியதுதான். அங்கே போயிட்டு பஸ் பிடிச்சி ஊருக்கு போகணும். லட்டு வாங்கியாச்சு. 5 லட்டு வாங்கினோம். ஏன்னா இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்கலாம். ஒரு டோக்கனுக்கு 5ன்னாங்களா, சரி ஓகே போதுன்னு வாங்கிட்டேன். இத்தனை கவுண்டர் இருக்குங்க, எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க. நம்ம வந்துட்டு நேராக தான் கொடுக்கணுன்னு இல்லை, வீடியோ பார்க்குற அனைவரும் திருப்பதி லட்டு சாப்பிடுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. உங்களுக்காகவும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கோம். அதனால் வந்துட்டு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டது போல் நீங்களும் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஓகே, பை, see you நெக்ஸ்ட் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் அப்புதேவா. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, பை, see you நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.